கூடிய சீக்கிரமே பாக்கியா ஒரு புது ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணி இந்த சுதாகர் முகத்தில் கரிய பூசணும் அப்படின்னு யாரெல்லாம் ரொம்பவே ஆசைப்படுறீங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. என்ன மீறி உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, பணம் தான் இங்கே எல்லாமே அப்படின்னு பணத்திமிரெலாம் ஆடிட்டு இருக்கிற சுதாகருக்கு கூடிய சீக்கிரத்திலே நம்ம பாக்கியா தரமான சம்பவம் தாங்க பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம பழனிசாமி என்ட்ரி கொடுத்தா ரொம்பவே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக போகுங்க. ராதிகா இருக்கும்போதே இந்த கோபிக்கு பழனிசாமி பாக்கியா கிட்ட பேசினாலே சுத்தமாக பிடிக்காது. இப்போ நம்ம பழனிசாமி என்ட்ரி கொடுத்து பாக்கியாக ஹெல்ப் பண்ணும்போது இந்த கோபியோட வயிறு பத்திக்கிட்டு எரியும், பொறாமையில் பொங்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்கும். சீக்கிரமே பழனிசாமி என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. வாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடில் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். பாக்கியா நியூஸ் பேப்பரில் ஆட் பார்த்துட்டு அந்த கடையை வாங்கலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. ஆனால் ஒரு பொண்ணை நம்பி கடையை எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் சொன்னனால இங்கே பாக்கியா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செல்வி பாக்கியாவை ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க. இங்கே ஒரு பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும், எவ்வளோ பிரச்சனைனாலுமே நம்மளால் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரொம்பவே தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு பாக்கியா ரொம்பவே கெத்தோட பேசுகிறாங்கன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போன பாக்கியாவுக்கு இங்கே பாட்டினால் பார்த்தீங்கன்னா பயங்கர டார்ச்சராக இருக்குது. எதுனாலும் எப்பவும் போல் பாக்கியாவை மட்டம் தட்டி பேசுகிறதும் அந்த மாதிரியே தான் அந்த பாட்டி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனாலும் இங்கே பாக்கியா இந்த பாட்டியை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறதாங்க சுத்தமாக பிடிக்கல. பாக்கியா இப்போ எங்கே தான் போயிட்டு வர, அதான் உன் 2 ரெஸ்டாரண்ட்டுமே இப்போ உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. இப்போ கூட நீ வீட்டில் இருக்கிறதா ஒரு ஐடியாவே கிடையாதா, போயிட்டு வெளியே தான் சுற்றிட்டு வரணுமா? அப்போ தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ரொம்பவே பிஸியாக இருந்தேன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். இப்போ என்ன வீட்டில் கொஞ்ச நேரம் கூட அமைதியாக இருக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பாக்கியாவுக்கு செம்ம கோவம் வருது. அத்தை ஏன் நான் வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ஆசைப்பட்றீங்களா? ஏன் 2 ரெஸ்டாரண்ட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் அந்த கவலை உங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்லையே, ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுதே. ரொம்ப நாள் ஆசைப்பட்டீங்களோ என்னோடய ரெஸ்டாரண்ட் என் கையை விட்டு போயிடணும்னு அப்படின்னு இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு கேட்குறாங்க. என்ன பாக்கியா என்ன பேசிகிட்டு இருக்கிற? ரெஸ்டாரண்ட்டு உன்னை விட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேனா? அது எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். நான் எதுக்கு அப்படிலாம் ஆசைப்படணும்? சரி இப்போவாச்சும் நீ வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல, அதுக்காக நான் சொன்னேன், நீ என்னவே தப்பாக பேசுகிறியே அப்படின்னு கேட்குறாங்க. நான் எதுக்காக வீட்டில் ரெஸ்ட் எடுக்க, என்னாலலாம் வீட்டில் இருக்க முடியாது. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம், எப்படி என் பிஸ்னஸை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பல வேலைகள் இங்கே இது பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்னால் கொஞ்ச நேரம் கூட வீட்டில் அமைதியாக ரெஸ்ட்லாம் எடுக்க முடியாது. நீங்கள் பேசாமல் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. என்ன பாக்கியா ஏதோ குத்தி காமிக்கிற மாதிரி இருக்குது, நீ தான் ஏதோ பெரிய உழைச்சி கொட்டுற மாதிரியும் இந்த வீட்டில் நான் சும்மா வெட்டியாக இருக்கிற மாதிரியும்லாம் பேசுகிற. சொன்னாலும் சொல்லலைனாலும் இதானே உண்மை. பாட்டி வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க போல். இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு அப்படி எதுவுமே நான் சொல்லலையேத்த, நீங்களா தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நான் என்ன பண்ணேன், எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா ரூமுக்கு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், யாருக்கிட்ட என்ன ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் தான் பழனிசாமி ஞாபகம் வருது பாக்கியாவுக்கு. என்ன பழனிசாமி சார் ஆலயங்கானா அட்ரஸையுங்கானா, இன்னுமா அவர் ஊர்லேருந்து வரலை, என்னென்னத்துக்கும் அவருக்கு நம்ம கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த டைமில் தான் பழனிசாமி ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க. பாக்கியா மேடம் உங்களுக்கு 100 ஆயுசு, நானே உங்களுக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன், நீங்களே பண்ணிட்டீங்களே, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எப்படி இருக்கிறீங்களே, எல்லோரும் வீட்டில் எப்படி இருக்கிறாங்க, பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அடுக்கடுக்காக கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருக்கிறாரு நம்ம பழனிசாமி. இங்கே நம்ம பாக்கியா என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. என்ன மேடம் இப்படிலாம் நீங்கள் இருக்க மாட்டீங்களே, நல்லா கலகலப்பாக பேசுவீங்களே, என்னாச்சு ஏதோ அங்கே பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் பாக்கியா நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இங்கே எல்லாமே தலைகளாக மாறிடுச்சுங்க சார். இங்கே இனியாவோட கல்யாணத்தை பற்றியும், இனியா கல்யாணம் மூலம் தன்னோட ரெஸ்டாரண்ட் இழந்ததையும் எல்லாத்தையுமே ஒன்று
விடாமல் எங்கள் பழனிசாமி கிட்ட வந்து நம்ம பாக்கியா வந்து சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன் சார். இப்போ நான் கடையை தான் தேடி அலைஞ்சிட்ருக்கிறேன், எனக்கு எதுவுமே கிடைக்கல. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கிட்டையாச்சும் ஏதாச்சும் ஃப்ரீயாக வந்து சேல்ஸுக்கு கடை இருந்ததுன்னா சொல்லுங்கள் சார், எனக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன பாக்கியா மேடம், இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே தவிடு பொடியாக ஆக்கியிருப்பேன். உங்கள் ரெஸ்டாரண்ட்டை உங்ககிட்டயுமே வந்து மறுபடியும் திருப்பி வாங்கி கொடுத்துருப்பேன். இப்போது இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்க, இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என்னால் முடியும். அந்த ரெஸ்டாரண்ட்டை எப்படி அவர் உங்ககிட்ட இருந்து ஏமாற்றி வாங்கினாரோ அதே மாதிரி நான் உங்ககிட்ட வந்து மறுபடியுமே வாங்கி தரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாம் சார், அதனால் வந்து மறுபடியும் வந்து பிரச்சனை தான். என் பொண்ணை வேறு அந்த வீட்டில் தான் மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்குறேன், இதனால் என் பொண்ணோட சந்தோஷம் வந்து கெட்டு போயிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கான பணத்தையுமே நான் வாங்கிட்டேன். இப்போ வந்து அந்த ரெஸ்டாரண்ட் வேணாம், போனது போனதாகவே இருக்கட்டும், மறுபடியும் நான் அதை விட வந்து பெருசாக சாதிச்சு காட்டணும் அப்படின்னு இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம பழனிக்கு ஞாபகம் வருது. மேடம் இருங்க, என்னோடய ஃப்ரெண்டு அவன் பிஸ்னஸ் பார்த்துட்டு இருந்தான், ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தான். சடனாக வந்து அவனுக்கு ஃபாரினில் கொஞ்சம் வேலை இருக்குது, ஃபேமிலியாக செட்டில் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து விட்டுட்டு போயிட்டான். அது வந்து சும்மா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், நான் வேணால் பேசிட்டு வந்து சொல்கிறேன். அந்த ரெஸ்டாரண்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போதைக்கு அதை வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்குறான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து இங்கே பழனிசாமி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியாவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. என்னங்க சார் உண்மையாவா சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அட ஆமாம் மேடம், இருங்க பாக்கியா மேடம், நான் வந்து இந்த இப்போ உடனே லைனுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவன் ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு நம்ம பழனி வந்து பாக்கியா கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு இங்கே பாக்கியாவுக்கு கால் பண்ணுறாரு பழனி. பழனியோட கால் வரவுமே இங்கே பாக்கியா ஒரே பதட்டத்தோடு இருக்கிறாங்க. கிடைக்குமா கிடைக்காதா கடைன்னு சொல்லிட்டு இங்கே எடுத்ததுமே பழனி இருந்துக்கிட்டு, மேடம் அவ்வளோதான், இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கவலையே வேணாம், அந்த ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு தான், அந்த ரெஸ்டாரண்ட் அப்படியே தான் இருக்குது, நீங்கள் எப்போ வேணாலும் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, இது போதும் சார், என்னோடய பிஸ்னஸ்க்கு நீங்கள் பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க. கண்டிப்பாக என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, இதுக்கப்புறம் அவ்வளோதான், நான் வந்து ஜீரோ தான் அப்படின்னு என்னை ஏளனமாக பேசின எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு பெரிய பாடம் கற்றுத்தருவேன் அப்படின்னு இங்கே வந்து பாக்கியா வந்து சொல்கிறாங்க. சார் அந்த கடைக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும் அதை மட்டும் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு சொல்கிறீங்களா? நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை, நான் நாளைக்கே வந்து அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடுமே வந்து செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பழனி இருந்துக்கிட்டு, மேடம் நீங்கள் பணம்லாம் எதுவுமே கொடுக்க வேணாம், அவன் எனக்கு நிறையா நன்றி கடன் பட்டிருக்கிறான், நான் கேட்டால் போதும் அவன் வந்து ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துருவான், அவன் வந்து வெளிநாட்டிலேருந்து மறுபடியும் இங்கே வர மாதிரி ஐடியாவிலே இல்லை, நீங்களே வச்சுக்கோங்க, பணத்தை எப்போ வேணாலும் கொடுத்துக்கலாம், அதை நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா இப்போ இருக்கிற நீங்கள் நிலைமையில வந்து நீங்கள் பணம்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னங்க சார் இது எப்படி வந்து கரெக்டாக இருக்கும், வேணாம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வேணால் சொல்லுங்களேன், நான் கொடுத்துறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மேடம் நம்மளுக்குள்ளே என்ன, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சக்ஸஸ் ஆகுங்க, அப்போது நீங்கள் கொடுங்க அமௌண்ட், அப்போ பார்த்துக்கலாம், அது வரைக்கும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை சரிங்களா, நீங்கள் இப்போ சந்தோஷமாக வந்து நடந்த எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை இங்கே பாக்கியாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சார் நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்துடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மேடம் நாளைக்கே இல்லை, இப்போ கொஞ்ச நேரத்துலேயே வந்து நான் வீட்டுக்கு வரேன், வந்துட்டு நம்ம மற்றதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே நெக்ஸ்ட் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சந்தோஷத்தில் பாக்கியா எல்லா பேருமே வந்து கூப்பிடுறாங்க. எழில் எங்கே இருக்க, அமிர்தா எங்கே இருக்க, எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு வராங்க. அப்போ தான் பாக்கியா இருந்துக்கிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. நாளைக்கு வந்து என்னோட புது கடை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு இங்கே பாட்டிக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது. பழனிசாமி சார் தான் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணார், அவர் ஞாபகமே எனக்கு இல்லாமல் போச்சு, அவர்கிட்ட இப்போ நான் வந்து நிலமையை எடுத்து சொன்னனால தான் அவர் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணார், அது மட்டும் இல்லாமல் எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், நான் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையெல்லாம் முடிச்சு வச்சுருப்பேன்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படின்னு எங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோபிக்கு பற்றிக்கிட்டு எரியுது, இந்த பழனிசாமி இத்தனை நாள் எங்கே இருந்தால் மறுபடியும் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. பழனிசாமி சார் கொஞ்ச நேரத்தில் நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்கவும் இன்னுமே பார்த்தீங்கன்னா கோபிக்கு வந்து செம்ம கடுப்பாகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
பழனிசாமியும் வராங்க. வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே பேசிட்டு, வாங்க மேடம் அந்த கடைக்கு போயிட்டு வந்துடலாம். அந்த எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கடையுமே பார்த்துட்டு, இங்கே பாக்கியாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. மற்ற எல்லா ஏற்பாடுமே வந்து நீங்கள் செஞ்சுருங்க. நாளைக்கு கடையை நல்லபடியாக நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சுதாகருக்கு போயிட்டு நேராகவே போயிட்டு பாக்கியா வந்து அழைப்பு விடுக்கிறாங்க. நாளைக்கு என்னோட புது ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங், நீங்கள் மறக்காமல் வந்துடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு சுதாகர் பயங்கர ஷாக் ஆகுறாரு. என்ன இவளுக்கு எப்படி புது ரெஸ்டாரண்ட், அதுவும் இவ்வளோ சீக்கிரத்துலேயே இவளுக்கு வந்து கடை கிடச்சிருச்சா அப்படின்னு வந்து நினச்சிட்டு அப்படியே குறைய குழப்பத்தில் இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கியாவுக்கு அந்த மெயின் இடத்துலையே வந்து அந்த புது ரெஸ்டாரண்ட்டுமே கிடச்சிருக்கு. எங்கே எங்கே கடை பார்த்துருக்குறீங்க, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த நம்ம பாக்கியா வந்து சொல்கிறாங்க. இவளுக்கு மட்டும் எப்படி இப்போ அப்படியே மெயின் இடத்துலையே வந்து ரெஸ்டாரண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுதாகருக்கு அப்படியே கடுப்பாகுது. சரி சமந்தி, நான் இன்னும் யாருக்கிட்டையுமே வந்து சொல்லலை. முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லிவிட்டு மற்றவங்கக்கிட்ட வந்து சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். மறக்காமல் நீங்கள் வந்துடணும் அப்படின்னு வந்து இங்கே அப்படியே குத்தி காட்டுற மாதிரி நம்ம பாக்கியா வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கியம் எல்லாம் கோவத்தில் தான் இந்த சுதாகர் வந்து இருக்கிறாங்க. என்கிட்டயே வந்து திமிரா பேசிட்டு போறியா, இந்த ரெஸ்டாரண்ட்டையும் உங்ககிட்ட இருந்து எப்படி வந்து தந்திரமாக பிடுங்குறேன்னு சொல்லிட்டு பாரு பாக்கியா, உன் திமிர்னால தான் வந்து நீ வந்து நடுத்தருக்கு வர போகிற அப்படின்னு இங்கே இந்த சுதாகர் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. மறுநாள் பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கியா தன்னோட ரெஸ்டாரண்ட்டாக ரொம்பவே சூப்பராக ஓப்பன் பண்ண போகிறாங்க. பழனிசாமி தான் வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. இங்கே சுதாகருமே வந்து வராரு. அப்படியே பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வயிற்றடிச்சலாம் இருக்கிறாருன்னே சொல்லலாம். இங்கே நம்ம பாக்கியா அப்படியே அப்படியே கெத்தாக இருக்கிறாங்க. வாங்க சம்மந்தி வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பழனிசாமி பாக்கியாவுக்காக இவ்வளோ பண்ணுறதை பார்த்துட்டு இங்கே கோபிக்கு அப்படியே செம்ம கடுப்பாகுது. இங்கே பழனிசாமி இருந்துக்கிட்டு சுதாகரை வந்து பார்க்குறாங்க. பாக்கியா வந்து கேட்குறாங்க, என்ன மேடம் இதான் உங்கள் சம்மந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து சொல்கிறாங்க. இங்கே பழனிசாமி போயிட்டு சுதாகர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. சார் வணக்கம் சார், எல்லாம் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், எல்லாம் நல்ல விஷயமா சொல்கிறாங்களே, பரவாயில்லையே அப்படின்னு வந்து ஒரு மாதிரி வந்து குத்துற மாதிரியே வந்து பழனி பேசுகிறாரு. இதை கேட்ட சுதாகருக்கு வந்து அப்படியே கோவம் வருது. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நான் பாக்கியாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி. பாக்கியாவுக்கு பெரிய பெரிய பிரச்சனைலாம் நடந்திருக்கு. சில பேர் பாக்கியாவை ஏமாற்றிட்டாங்க. அந்த டைமில் நான் இருந்திருந்தேன்னா வேறு மாதிரி ஆயிருந்திருக்கும். ஆனால் நான் இல்லாமல் போயிட்டேன், அதனால் தப்பிச்சுக்கிட்டாங்க. அவ்வளோ கோவத்தில் பழனிசாமி சார் வந்து பேசுகிறாரு. இதை கேட்ட சுதாகருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்குமே தன்னைதானே இந்த ஆள் இப்படி பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருது. அவ்வளோதான், இனி நான் வந்துட்டேல பாக்கியா மேடத்துக்கு இனி யாராலையும் வந்து பிரச்சனை பண்ண முடியாது, நான் உண்டுலேன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்கே சுதாகர் கடுப்பில் நின்று இருக்கிறாரு.